Okay. So good evening to all. I think the question paper is visible. Good evening, sir. Visible, sir. Okay, ma'am. Fine. So page wise ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நிறைய பேர் டெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேர் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். Page question 4, sir. Fourth question, sir. இது வந்து நர்வ்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா. ஆமா, நர்வ்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லால டெஃபினேஷன்ல என்ன இருக்கும்? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு இருக்கும் இல்லையா? At constant temperature, the ratio of C2 by C1, that is KD value, is a constant. But the ratio will change. எப்போ சேஞ்ச் ஆகும்? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா இது சேஞ்ச் ஆகிடும். At constant temperature, the KD is a constant. At constant temperature. Temperature மாறிச்சுன்னா ரேஷியோ மாறிடும். Definition terms. Okay. Definitionல at constant temperature கொடுத்திருப்பாங்க. Okay. Sir, 7th question ஒரு டவுட்டுங்க சார். Yeah. Sir, 7th questionல 4th option லைங்க சார், D by theory of heat capacity is concerned with monoatomic னு கொடுத்துருக்கீங்களா சார். ஆனா ஜெராக்ஸ்ல வந்துங்க சார் ஐன்ஸ்டீன் தியரிக்கு இருக்குதுங்க சார். ஆனா D by theoryக்கு அந்த மாதிரி ஒரு வேர்டு இல்லைங்க சார். நம்ம மோனோஅட்டாமிக் ரெண்டுக்குமே வச்சுக்கணுமாங்க சார்? ஹெட்டிங்கே நம்ம ஹீட் கெபாசிட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஹெட்டிங்கே ஹீட் கெபாசிட்டி சாலிட்ஸ் ஆஃப் மோனோஅட்டாமிக் தான். ஓகேங்க சார். ரெண்டுக்குமே மோனோஅட்டாமிக். ஓகேங்க சரிங்க சார். ஹெட்டிங் வந்து ஹீட் கெபாசிட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் இருந்தாங்க சார். ஐன்ஸ்டீன் மாடல்ல அந்த மோனோஅட்டாமிக்ங்கிற வேர்டு வந்ததுங்க சார். அது நம்ம டி பை மாடல் அந்த மாதிரி வேர்டு இல்லைங்கடி. சோ ஒருவேளை ஐன்ஸ்டீன் மாடலுக்கு மட்டும் தான் மோனோஅட்டாமிக் கிறிஸ்டல் அப்ளிகபிள் அப்படின்னு நினைச்சிட்டேங்க சார். ஹெட்டிங்கே தான் ஹீட் கெபாசிட்டிஸ் ஆஃப் மோனோஅட்டாமிக் கிறிஸ்டல். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். Sir, question number 14, sir. Yeah, ஒரு சின்ன மிஸ்டேக். 14 வந்து நான் ஆப்ஷன்ல வந்து பி டியா மாத்தி கொடுத்திருந்தேன் தவறுதலா. So B is the right answer. Okay, sir. Thank you, sir. A binary mixture of AB shows negative deviation. எப்ப நெகட்டிவ் டீவியேஷன் வரும் அப்படின்னா, ஸோ ஏபி பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கணும். ஸோ தட் மீன்ஸ் இது ஸ்ட்ராங்கரா இருக்கணும், இது வீக்கா இருக்கணும். ஓகே, அது லோ வாலடைல். ஸோ மிக்சர் ஆகும்போது பாண்டு ஸ்ட்ராங்கர் ஆச்சுன்னா ஆவி ஆகிறது குறையும். ஸோ ஏஏ பாண்ட் வந்து வீக்கரா இருக்கும். ஓகே, ஸோ இது ஈஸியாக யூ கேன் ரிமெம்பர் தட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபி டபிள்யூபி ஏதோ ஒரு வகையில். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி டபிள்யூபி, ஃபார் எக்ஸாம்பிள் உமன் போலீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் மீன்ஸ் ஏபி வந்து வீக்கு. ஓகே, ஸோ ஏபி வந்து வீக்குன்னு அர்த்தம். அப்படி வீக்கா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிவியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக்கா இருந்தா ஏபி வந்து வீக்கா இருந்தா பாசிட்டிவ் டிவியேஷன். அப்போ ஏஏபிபி வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஓகே, இப்போ ஏபி இது வீக், ஸ்ட்ராங்கர்னா ஏபிஎஸ்என், ஸ்ட்ராங்கர்னா ஏபி பாண்ட் ஸ்ட்ராங்கரா இருந்தா நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபி பாண்ட் ஸ்ட்ராங்கரா நெகட்டிவ். Any other doubt? Sir, question number 39, sir. Question number 15 ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஆமா, கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 உங்களுக்கு தெரியும். கார்பன் CCl4 divided by water இல்லையா? KD equal to CCl4 divided by 4. Otherwise called அதனுடைய solubility. Concentration is nothing but solubility. Solubility of CCl4 divided by water, KD equal to KD இல்லையா? So that KD value is given. KD value என்னது? Solubility of iodine, distribution coefficient iodine CCl4 and water is 80. Okay, distribution coefficient தான் KD. So that KD value is given. அப்போ வாட்டருக்கு solubility of iodine கண்டுபிடிக்கணும் இல்லையா? Solubility of iodine in CCl4 இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். therefore வாட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.8 கிராம்.
So therefore solubility of CCl4 equal to 80 into 0.8, that's equal to this one. Cross multiplication of page number 4. Any doubt? sir. 23. இதுல டிஸ்கஷன் பார்ட்ல ஒரு கொஸ்டின் பார்த்திருப்போம். பிராக்டிஸ் கொஸ்டின் டிஸ்கஷன்ல 1 + 3 பார்த்தோமா, 3 e power minus a kt ஞாபகம் இருக்கா? பிராக்டிஸ் கொஸ்டின். யா, அங்க வந்து ட்ரிப்ளின் கொடுத்திருப்பேன். வந்து இது வந்து டபுள் டபுள்னா 2 அவ்வளவுதான். Okay, sir. Thank you, sir. Question number 25. Okay. Number 25. இதுல aerosol கொடுத்துட்டு it may be a solid aerosol or liquid aerosol இருக்கலாம். லிக்விட் மென்ஷன் பண்ணிருக்கணும். இந்த கேஸ் ஆஃப் லிக்விட் ஏரோசோல் அப்படின்னா இட்ஸ் கரெக்ட். இது வந்து இந்த டேர்ம் இஸ் கால்ட் பெப்ரைசேஷன். இட்ஸ் a பெப்ரைசேஷன், இட்ஸ் நாட் coagulation. ரெஃபர்ஸ் wrong. Sir, question number 17, sir. 17. For a two-component system, the total number of degrees of freedom at constant pressure கேக்குறாங்க. ஒன்னு கான்ஸ்டன்ட் இல்ல ஃபிக்ஸ்டு வேரியபிள். therefore ஃபார்முலா வந்து c minus p plus 1. காம்போனன்ட் வந்து 2 காம்போனன்ட். அப்ப 2 minus p plus 1, therefore 3 minus p. Okay, therefore so degrees of freedom equal to 3 minus p. At constant pressure or at 1 atmospheric pressure or a particular temperature na reduced phase rule apply பண்ணுங்க. Thank you, sir. Sir, 70 ல phase rule ஒரு டவுட்டுங்க சார். சார் இப்போ phase rule ல யூனிவேரியன்ட்னா பிரஷரும் கான்ஸ்டன்ட்டும் நம்ம எது வேணாலும் கான்ஸ்டன்ட்டா மாத்திக்கலாமா சார்? அது இல்ல, அது யூனிவேரியன்ட் அதான் இங்க கான்ஸ்டன்ட் பிரஷர் கொடுத்திருக்காங்க. அது மேபி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரா கூட இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஓகே ஓகேங்க சார். சார் அதே மாதிரி பை வேரியன்ட்டுக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. யா பட் நம்ம எதுவும் பண்றது இல்ல. பட் கான்ஸ்டன்ட் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கா, பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், மோஸ்ட் ப்ராபப்லி பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் a constant. ஓகேங்க சார். தேங்க் யூ சார். எஸ் சார், அதே 70 இல்லையா சார்? கான்ஸ்டன்ட் பிரஷர் டெம்பரேச்சர் கொடுத்தாலும் ரெடியூசபிள் ஃபேஸ் ரூல். யா எஸ் சேம். ஓகே. சார் 39 ஒரு டைம் சொல்லுங்க சார். Okay, 39. Okay. An aqueous mixed solution of NaCl and HCl is exactly neutralized by an aqueous NaOH solution. Okay. அப்ப HCl-ம் NaOH-ம் நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஆசிட் பேஸ் நியூட்ரலைஸ் பண்ணியாச்சுன்னா என்ன இருக்கும்? மீதி என்ன இருக்கும்? ஒரு ஆசிடும் பேஸும் நியூட்ரலைஸ் பண்ணியாச்சுன்னா மீதி இருக்கிறது NaCl வாட்டர் தான் இருக்கும். NaCl வாட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ தர்ஃபோர் NaClங்கிறது 1, வாட்டருங்கிறது 1. ஸோ டோட்டலா இருக்கக்கூடியது 2 காம்போனன்ட். ஓகே, இப்படி போடணும். அதர்வைஸ் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றதா இருந்துச்சுன்னா n - e அப்படின்னா
So there is a equation relating the acid base ஒரு equation எழுத முடியும். C equal to n minus னா n is the number of component அப்படின்னா அப்ப டோட்டலா இதுல என்னென்ன இருக்குன்றது பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ NaCl அண்ட் HCl இதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க NaOH போடுறீங்க, NaOH, ஓகேவா? NaOH சொல்யூஷன்ல HCl இருக்கு, சொல்யூஷன்ல HCl இருக்கு, தட் மீன்ஸ் H plus and Cl minus. அப்ப அது NaCl மாறிடும், பிளஸ் வாட்டரா மாறிடும் இல்லையா? அப்ப NaCl அண்ட் வாட்டர் தான் அதுல இருக்கக்கூடியது. NaCl அண்ட் வாட்டர், ஓகே, NaCl அண்ட் வாட்டர் கூட வந்து HCl இருக்கு. ஓகே, HCl இஸ் a mixed solution of NaCl and HCl. ஓகே, அப்ப நம்ம மூணா எடுத்துக்கணும். ஓகே, NaOH இருக்கு, NaOH இருக்கு அண்ட் NaCl இருக்கு, HCl இருக்கு. ஓகேவா? அப்ப இதுல கூட வந்து ஒரு வாட்டர் கிடைக்கும், NaCl கிடைக்கும் அண்ட் HCl இருக்கு. ஸோ அப்போ மூணா எடுத்து 3 - 1 = 2ன்னு போடணும். அதர்வைஸ் வெரி சிம்பிள், ஆசிடும் பேஸும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது NaCl வாட்டர் தான் இருக்கு. ஸோ therefore it's a 2 component. சார் இதுல வந்து அக்வஸ் மிக்ஸ்டு சொல்யூஷன் ஆஃப் NaCl போது நாம NaCl ஆட் பண்றோம் அப்படின்னு மீனிங் இல்லையாங்க சார்? இல்ல, NaCl தான் எடுத்துக்கிறோம். பட் NaCl தான் இருக்குது அக்வஸ் மிக்ஸ்டு. இப்ப NaCl போட்டீங்கன்னா ஆசிடும் பேஸ் தான் ட்ரீட் ஆகும், ஆசிடும் பேஸ் தான் ரியாக்ட் பண்ணும், NaCl ரியாக்ட் பண்ணாது. சார் அப்போ இதுல வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் 4ன்னு எடுத்துக்கூடாதாங்க சார்? NaOH 1, HCl 1, NaCl, வாட்டர் 4ன்னு எடுத்துக்கூடாதாங்க சார்? ஆஹா, ஏன்னா NaOH HCl சேர்ந்து NaCl உருவாயிடும். ஓகேங்க சார். அப்போ NaOH HCl சேர்ந்து ஒரே காம்பனன்ட் தான் சார் எடுத்துக்கணும், ஒரு ஸ்பீசிஸா தான் எடுத்துக்கணுமாங்க சார்? ஆமா, அது NaCl தான் கொடுத்துரும் திரும்ப. இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட்டா வந்து அந்த ஃபைனல் சென்டென்ஸ் வச்சு புரிஞ்சுக்கலாமாங்க சார்? the number of components in the final mixture ரெண்டு தான் இருக்கு, NaCl வாட்டர் ரெண்டு தான் இருக்குது. ஆமா, நீங்க ஃபார்முலாக்கு போறது இல்ல. மோஸ்ட்லி நீங்க ஃபார்முலாக்கு எப்ப போகணும்னா ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் எல்லாம் தனித்தனியா கொடுத்தா ஃபார்முலாக்கு போங்க. ரொம்ப சிம்பிள், ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் பண்றோம் இல்லையா? அமிலமும் காரணம் வினை பிரிந்து ஃபைனலா என்ன இருக்கும்? சோடியம் குளோரைடும் வாட்டர் தான் இருக்கும் ஃபைனலா. क्वेश्चन வந்து நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் இந்த ஃபைனல் மிக்சர்னு கேட்டதனால ஃபைனல் மட்டும் பாத்துக்கறோமாங்க சார்? ஃபைனல் மட்டும் பாத்துக்கறோம் சார். அப்புறம் ஒரு மெட்டீரியல் ஒரு டவுட்ங்க சார், நம்ம இந்த எலக்ட்ரோகெமிக்கல் நியூட்ரலிட்டிக்கு 1 எக்ஸ்ட்ராவா ஒன்னு கொடுக்கறோம்லங்க சார்? ஆமா, அது அயானிக் ஸ்பீசிஸ் கொடுத்தாங்கன்னா அது கொடுத்திருந்தாங்கங்க சார். நம்ம அதாவது அவங்களே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லங்க சார் NaCl, KCl, வாட்டர் மட்டும் கொடுத்துருக்கீங்க சார். அப்படி அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எடுத்து கூடாதாங்க சார்? நோ, அயான்ஸ் தனித்தனியா கொடுத்துருக்கணும். அவங்களே கொடுத்துருப்பாங்களாங்க சார்? ஆமா, எஸ். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார், தேங்க்யூ. Question number 25. அதான் முன்னே சொன்னேன், திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கீங்க. டிஃபரன்ஸ் ஜாயின் பண்ணாத எக்ஸ்பிளைன் பண்ணீங்களான்னு தெரியல. ஏதுமா? அதான் சார், ஆப்ஷன் C ல வந்து ஏரோசோல் அப்படி கொடுத்திருக்கீங்க இல்லைங்க சார்? டிஸ்போஸ்ட் ஃபேஸ் வந்து லிக்விட்னு கொடுத்திருக்கீங்க. அது லிக்விட் ஏரோசோல். ஏரோசோல்ல வந்து சாலிட் ஏரோசோல் இருக்கு, லிக்விட் ஏரோசோல் இருக்கு. லிக்விட் ஏரோசோலுக்கு இது பொருந்தும். லிக்விட் ஏரோசோல் சம்டைம் லிக்விட் மென்ஷன் பண்ணலாம். பட் இது பாருங்க, இட்ஸ் நாட் எ கோயாகுலேஷன். இது என்னது? பெப்டைசேஷன். ரெண்டு ஆப்போசிட் மீனிங். கோயாகுலேஷன்றது பிரிசிபிடேட் ஆவறது, பெப்டைசேஷன்றது பிரிசிபிடேட்ல இருந்து கொலாய்டு ஃபார்ம் ஆகுது. சார், லிக்விட் மென்ஷன் பண்ணனால அது லிக்விட் ஏரோசோலா கன்சிடர் பண்ணலாமா? ஏரோசோல்ல ரெண்டு வகை. அது லிக்விட் ஏரோசோல்னா ஏரோசோல் தான் இல்லையா? சோ அது நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஏரோசோல்ல அது ஒரு வகை இருக்கு இல்லையா? ஒருவேளை சாலிட் ஏரோசோல் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா ஓகே, அப்படி வராது. ஸோ ஈஸியா ஒரு ஆன்சர் இங்க இருக்கு இல்லையா? கொயாகுலேஷன்றது பிரிசிபிடேட் ஆகிறது, பெப்டைசேஷன்றது அதுல இருந்து ரிட்டர்ன் ஆகிறது. ஓகே, சார் क्वेश्चन நம்பர் 40 ஒரு டவுட்ங்க சார். 40 சார், இந்த क्वेश्चन நம்பர் 40 லிங்க சார், நம்ம ரெடியூஸ்டு ஃபேஸ் ரூல் வந்து அட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்தாதான் யூஸ் பண்ணணுமாங்க சார்? இது 2 காம்பனன்ட் சிஸ்டம் சில்வர் லெட்ல வந்து நம்ம ரெடியூஸ்டு ஃபேஸ் ரூல் யூஸ் பண்ணிக்கிறோம்ல சார், அந்த மாதிரி யூஸ் பண்ண கூடாதாங்க சார்? நோ. ஏதாவது ஒன்னு
எப்பயுமே மென்ஷன் பண்ணியிருந்தா நம்ம பண்ணணுமாங்க சார்? ஆமா, இப்ப என்னன்னா சப்போஸ் இங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒன்னுன்ற ஆன்சர் வராது. தட் மீன்ஸ் அது ஒன்னு வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேங்க சார். ஒன் இஸ் ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். அப்ப வராதுன்னு அர்த்தம். இப்போ இதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒன்னு தான். இப்ப அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா அது ஒன்னும் ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேங்க சார். நம்ம வந்து அந்த லெட் சில்வர் சிஸ்டத்துல வந்து நம்ம கிராஃப் டிரா பண்றதுக்காக வந்து ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறனால ரெடியூசர் ஃபேஸ் ரூல் யூஸ் பண்ணுவாங்க சார். எக்ஸாக்ட்லி. ஓகேங்க சார். அப்ப எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்தாதான் நம்ம ரெடியூசர் ஃபேஸ் ரூல் யூஸ் பண்ணணும், எந்த காம்பனன்ட் கொடுத்தாலும். நீங்க क्वेश्चन வந்து the reduced phase rule the phase rule reduced phase rule ன்ற வேர்ட் வரணும். reduced phase rule for two component system அப்படினா f equal to c minus p plus 1 is a general question. Okay, otherwise component mention பண்ணி at constant pressure at 1 atmosphere pressure or particular constant temperature அப்படி மென்ஷன் பண்ணாதான் நீங்க c minus p plus 1 போகணும். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். Any other doubt? Forty-seven, sir. 47, the kinetic energy equal to 3/2 RT. 3/2 R ன்றது gas constant, temperature 25 degrees centigrade at 298 Kelvin. அது multiply பண்ணீங்கன்னா you will get a 3.7 kilojoule. Kinetic energy equal to 3/2 RT. Any other doubt? Sir, 49, sir. Sir, question number 49, sir. Yeah. Very low concentration. Yeah. At low concentration, நம்ம லாங்மூர் பார்த்திருப்போம். At low concentration, at low pressure. At low pressure, theta is directly proportional to pressure of the gas. At high pressure, is independent of the pressure. Okay. இந்த pressure தான் concentration termல சொல்லிருக்காங்க. Concentration is a first order. இல்லையா? first order ஞாபகம் இருக்கா? ரெண்டு கண்டிஷன் இருக்கா? first order ஒன்னு zero order. When theta equal to 1 is a zero order. When theta equal to what is called k வரும் இல்லையா? is a pressure directly proportional to pressure. Question number 41. Question number 41. The maximum number of phases that can be simultaneously in equilibrium for one component system. அப்ப one component system c equal to 1 minus p எத்தனை phase கண்டுபிடிக்கணும்? That can be simultaneously in equilibrium. Simultaneously in equilibrium. So 1 minus அப்ப simultaneously in equilibrium அப்படின்னா ஈக்குலிபிரியத்துல இருந்து அது பேர் என்னது? ட்ரிபிள் பாயிண்ட். ஓகே, 0. ஓகேவா? The maximum number of phases எத்தனை இருக்கும்? That can be simultaneously in equilibrium for a one component system. அப்ப ஈக்குலிபிரியம்னா ட்ரிபிள் பாயிண்ட்னு அர்த்தம். ஒன் காம்பவுண்டுக்கு அது பேர் ட்ரிபிள் பாயிண்ட். f equal to 0. அப்ப c ன்றது 1 minus p plus 2. அப்ப 3 minus p. அப்ப p equal to 3. ஒன் காம்பவுண்ட் சிஸ்டம்ல பேஸ் 3 பாக்குறோம் இல்லையா? ஐஸ் இல்லையா? வாட்டர் வேப்பர் இல்லையா? இது 3 இருந்தா என்னது? 3 ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறது என்னது? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் equal to 0. ட்ரிபிள் பாயிண்ட், மும்மை புள்ளி. இப்போ ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொன்னா நமக்கு f வந்து 0வா தான் இருக்குங்களா சார்? ஆமாமா, மூணுமே இருக்கக்கூடியது. ஒன் காம்பவுண்ட்ல ஒரு கிராஃப் பார்ப்போம் இல்லையா? இந்த ஒரு கிராஃப் பார்ப்போம். This point. ஈக்குலிபிரியம் டேர்ம் யூஸ் பண்றோம் சார். மூணுமே ஈக்குலிபிரியம்ல இருக்கிறது. இது பேர் ட்ரிபிள் பாயிண்ட்மா. ட்ரிபிள் பாயிண்ட். 3 பேஸும் இருக்கும் இல்லையா? இப்படி பார்த்தோம் இல்லையா? கிளாஸ் நோட்ஸ்ல இப்படி பார்த்திருப்போம் பாருங்க. c minus p plus 2 c equal to one component system. 3 பேஸ் ஈக்குலிபிரியம் இருக்கும்போது -3 plus 2 equal to 1 3 minus 3 0. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தோமா? ட்ரிபிள் பாயிண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதுதான் இது. ரிவர்ஸா क्वेश्चन கேட்டிருக்கு.
சார் கொஸ்டின் நம்பர் 40ல ஈக்லிபிரியம்ன்ற டேர்ம் யூஸ் ஆகுது இல்லைங்க சார், அதனால நம்ம ஈக்லிபிரியம்ன்றதால ஜீரோன்னு நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் போட்டுற மாட்டோமாங்க சார்? அதான் ஆன்சர். அதுதான் ரிவர்ஸ்ல கேட்டிருக்கு, பேஸ் கேட்டிருக்கு. பேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா F = 0ன்னு போட்டிருப்பீங்க. கொஸ்டின் வந்து பேஸ் கேட்டிருக்கு. ஓகேங்க சார். நம்பர் ஆஃப் பேஸ் கேட்டிருக்காங்கம்மா. அதர்வைஸ் நீங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டாவே 0, அவ்வளவுதான். இல்லைங்க சார், கொஸ்டின் நம்பர் 40ல வந்து பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியம்ன்ற டேர்ம் யூஸ் ஆகுதுங்க சார், இருக்கு இல்லைங்க சார்? அப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவோம். அவங்க கொடுத்துட்டு இட்ஸ் a 2 component system. ஓகேங்க சார். இல்லைங்க சார், அதான் அது இந்த இடத்துல எது டவுட் வருதுன்னா ஈக்லிபிரியம்ன்ற டேர்ம் யூஸ் பண்றதுனால நம்ம 0க்கு வந்து பார்த்தோன்னா ஈக்குவலைஸ் பண்றோமா, அப்போ என்ன வரும்ன்ற மாதிரி. இல்ல இது வேற அது வேற. அது 1 component system. மூன்றுமே சமநிலையில் இருக்கிறது 0.0. அப்ப பேஸ் 3ன்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் a 2 component system. ரெண்டு வந்து சமநிலையில இருக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். Okay, I think no more doubt. Okay, so next already நான் சொன்னதான் யூனிட் 8 இருக்குதுல, ரொம்ப ரொம்ப சின்ன யூனிட். உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நாளைக்கு அனுப்பிடுறேன். மெயின் டைம்ல ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ நான் கிளாஸ் கொஞ்சம் நடத்திடுறேன். உங்களுக்கு மண்டே டைம் இருந்துச்சுன்னா மண்டே அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சப்போஸ் நாளைக்கு ஏதாவது டைம் இருந்தால் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன், நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ யூனிட் 8 டெஸ்ட் வந்து செவ்வாய் புதன்ல இருக்கும். அந்த வாரத்திலே உங்களுக்கு அடுத்து யூனிட் 5 நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும். யூனிட் 5 இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய யூனிட். ஒட்டுமொத்த சிலபஸ்லேயே ரொம்ப பெரிய யூனிட் எதுன்னு கேட்டினா யூனிட் 5 தான். அந்த யூனிட் 5ல பாலிமர் கெமிஸ்ட்ரி படிக்கணும், நீங்க சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி படிக்கணும், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கணும். நீங்க இல்லை அடிஷ்னலா அதில் நடத்தக்கூடிய பகுதி வந்து ஃபியூயல் செல்ஸ் மட்டும்தான். பேட்டரி ஃபியூயல் செல்ஸ் மட்டும்தான் அதில் நடத்த வேண்டிய பகுதி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஓகே, அண்ட் தென் சில டிரான்ஸ்போர்ட் நம்பர் டிட்டர்மினேஷன் ஒரு பகுதி, அது மட்டும் தான் நடத்தணும். அப்புறம் கெமிக்கல் கைனடிக்ஸ் படிக்கணும், ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஃபிசிக்கல் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி படிக்கணும், கெமிக்கல் கைனடிக்ஸ் படிக்கணும். அங்கே சில டாபிக் ஃப்ளாஷ் ஃபோட்டோலிசிஸ், சில கைனடிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு டாபிக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு அதிகபட்சமாக ஒரு 2 கிளாஸஸ் தான் தேவைப்படும் அந்த பெரிய யூனிட்ல. கைனடிக்ஸ் படிக்கணும், ஹோமோஜெனியஸ் கேட்டலிசிஸு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஓகே, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பெரிய டாபிக்கு. ஓகே, அண்ட் தென் சாலிட் ஸ்டேட் பாலிமர் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த வாரத்திலேயே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ தேதி 5, 6க்குள்ள டெஸ்ட் அந்த யூனிட்டும் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு செவ்வாய் கிழமை நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். யூனிட் 8 நான் முடிஞ்ச நாளைக்கு இந்த யூனிட் 8 முடிச்சிருவேன். அது ஒரே ஒரு கிளாஸ் தான் எனக்கு தேவை. இன்னைக்கு முடிக்க முடியாது, இன்னைக்கு கொஞ்சம் டீச் பண்றேன். மீதி நாளைக்கு முடிஞ்சுன்னா நான் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்றேன் எப்போ கிளாஸ் டைம்ன்ட்டு, அது முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ மெயின் டைம் நாளைக்கு கொஷின் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அனுப்பிடுறேன், ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது செப்டம்பர் 3, 4, 5க்குள்ள உங்களுக்கு 8 யூனிட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த நியூ டாபிக் இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு. யூனிட் 9ல ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நிறைய ஆல்ரெடி டீச் பண்ணியாச்சு. அதில் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் மட்டும்தான், எமிஷன் ஸ்பெக்ட்ரோமெட்ரி தான் இருக்கு. ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 கிளாஸஸ் ஆர் 3 கிளாஸஸ்ல அது முடிஞ்சிடும். ஸ்பெக்ட்ரோஸ்கோபி முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் யூனிட் தான். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் செப்டம்பர் 15க்குள்ள உங்களுக்கு டோட்டல் சிலபஸ் முடிஞ்சிடும். செப்டம்பர் 15க்குள்ள சிலபஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் 5 யூனிட் டெஸ்ட் இருக்கும், 1 to 5. அப்புறம் 6 to 10 டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதுக்கு மட்டும் ஒரு 3 நாள் டைம் கொடுத்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 3 இல்லை 4 நாள். அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாமுக்கு 2 நாள் தான் டைம் இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 3 மாடல் இப்போதைக்கு பிளான், 3 மாடல் இருக்கு, 2 5 யூனிட் டெஸ்ட் இருக்கு. மொத்தமாக ஒரு 5 மாடல் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அக்டோபர் 15ஆம் தேதியோட கடைசி மாடல் அக்டோபர் 5ஓட இருக்கும். ஓகே, அதெல்லாம் அப்பப்போ நான் டைம் இருக்கும்போது சொல்கிறேன் என்னென்ன விஷயன்றது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் மூவ் டு யூனிட் 8. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், இந்த क्वेश्चन பேப்பர் அனுப்பி விடுறீங்களாங்க சார்? அனுப்பிடுறேன். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சார் எஸ் சார், கிளாஸ் நோட்ல ஒரு டவுட்டுங்க சார். மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டி இல்லைங்க சார்.
மாலிகுலர் வெலாசிட்டில இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் சார், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம் சார். அது இன்வெர்ஸ்லியா ப்ரெஷர் வருமா சார்? மாலிகுலர் வெலாசிட்டி அம்மா. ஆமா சார், மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டி சார். கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல இருக்குங்க சார் டாபிக். ஓகே, அதுல மாலிகுலர் வெலாசிட்டிக்கு போயம், அதுக்கு மோர் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷரான்னு கேக்குறேன் சார். ஆமா, பிரஷர் அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி குறையும். டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், மாஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதே போல பிரஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். சரிங்க சார். வால்யூம்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா சார்? வால்யூம்க்கு வந்து ரிலேஷன்ஷிப் கிடையாதுமா. எங்க அது மாதிரி கொடுத்திருக்கேன் நானு? இது டிபெண்ட்ஸ் ஆன் தி வால்யூம் அப்படின்னா சார், வால்யூம் டிபெண்ட் பண்ணிருக்கு. எந்த இதுல ஃபார்முலா சொல்றீங்களா? ஒரு ஃபார்முலா இல்லைங்க சார், தியரியாவே கொடுத்திருக்கீங்க சார். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்திருக்கீங்க சார். I couldn't remember. Just அது வேணா எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க. நீங்க என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு புரியல, பட் என்னன்னு நினைவில்லை எனக்கு. எது கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அந்த பேஜ் மட்டும் அனுப்பிவிட்டு எனக்கு உங்க டவுட் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சார், தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் ஐடியல் சொல்யூஷன்ல ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். ஃபார்முலால ஒரு சின்ன டவுட்டுங்க சார். டெல்டா ஜி மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டி இன்ட்டு சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ லான் எக்ஸ்ஐன்னு கொடுத்துருக்கீங்க சார். ஓகே, அதே வந்து அதுலயே வந்துங்க சார் டெல்டா எஸ் டிரைவ் பண்ணும்போதுங்க சார் மைனஸ் ஆர் இன்ட்டு சமேஷன் ஆஃப் என்ஐ லான் எக்ஸ்ஐன்னு வருதுங்க சார். சார், டெல்டா ஜிக்கு வந்து எக்ஸ்ஐ லான் எக்ஸ்ஐன்னு சொல்லிக்கிறீங்க சார். ஆனா டெல்டா எஸ்க்கு வந்து என்ஐ லான் எக்ஸ்ஐன்னு சொல்லிக்கிறீங்க சார். என்ஐ லான் எக்ஸ்ஐன்னு கொடுத்துருக்கேனா? எஸ் சார், டெல்டா எஸ்க்கு மைனஸ் ஆர் இன்ட்டு சமேஷன் ஆஃப் என்ஐ லான் எக்ஸ்ஐங்க சார். ஆனா டெல்டா ஜிக்கு வரும்போதுங்க சார் எக்ஸ்ஐ லான் எக்ஸ்ஐன்னு வந்திருக்குதுங்க சார். ஓகே, என்ன ஞாபகம் இல்லை, நான் பாக்குறேன். ஏன்னா சிம்பிள் மட்டும் மாறும், மைனஸ் பிளஸ் மட்டும் மாறும். எஸ் சார், அதை வச்சு டிரைவ் பண்ணாங்க சார். நம்ம அங்க என்ஐ இருந்தாதாங்க சார் டெல்டா எஸ்லயும் என்ஐ வருங்க சார். ஆமாமா, அதை மாத்திருக்கேன். நான் எந்த இடத்துல கிளாஸ் நோட்ஸ்ல மாத்திருக்கேனா இல்ல வேற எங்கமா மாத்திருக்கேன்? சார், கிளாஸ் நோட்ஸ்ல வந்து டீச் பண்ணிக்கிறீங்க சார். நாங்க லைவ்ல கனெக்ட் ஆகலைங்க சார், ரெக்கார்டிங் தாங்க சார் பார்த்தோம். ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் ரவுலட்ஸ் லாக்கு அப்புறம் சார் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் ஐடியல் சொல்யூஷன்ங்கிற ஹெட்டிங்லங்க சார் இந்த ரெண்டு ஃபார்முலாம் இருக்குதுங்க சார். ஓகே, இல்ல மைனஸ் எஸ்ஐ தான் சார் கொடுத்திருக்கோம். இல்ல சிம்பிள் கரெக்ட் தான். பட் டெல்டா எஸ் மிக்ஸுக்கு பாத்தீங்கன்னா டெல்டா எஸ் மிக்ஸுக்கு வந்து மைனஸ் டெல்டா ஜி மிக்ஸ் டிவைட் பை டின்னு வரும். அந்த ஃபார்முலா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார், அதுலயே ஃபைனல் ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறோம் சார். மைனஸ் ஆர் இன்ட்டு சமேஷன் ஆஃப் என்ஐ லான் எக்ஸ்ஐனுங்க சார். ஆமாமா, டெல்டா எஸ் மிக்ஸுக்கு வந்து மைனஸ் ஆர் சமேஷன் ஆஃப் என்ஐ லான் எக்ஸ்ஐ. இது வந்து டெல்டா எஸ் மிக்ஸுக்கு. ஓகேங்களா? எஸ் சார். டெல்டா ஜி மிக்ஸ்க்குங்க சார் எக்ஸ்ஐ லான் எக்ஸ்ஐமா, எக்ஸ்ஐ லான் எக்ஸ்ஐ. அதுக்கு வந்து எக்ஸ்ஐ லான் எக்ஸ்ஐ தான் வருமாங்க சார்? ஆமாமா, எக்ஸ்ஐ லான் எக்ஸ்ஐ. ஓகேங்க சார். நாங்க அந்த ஃபார்முலா வந்துங்க சார் நீங்க டெல்டா எஸ் மிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஜி மிக்ஸ் பை டின்னு ஒரு ஃபார்முலா சொன்னீங்களேங்க சார். அதுல வந்து டெல்டா ஜி நாங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோங்க சார். அதனால வந்து வேற வருதுன்னு நினைச்சிட்டேங்க சார். நோ நோ நோ, தட்ஸ் டெல்டா ஜி மிக்ஸ்க்கு வந்து டெல்டா ஜி மிக்ஸ் ஈக்குவல் டு ஆர்டி. ஓகேவா? ஆர்டி சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ லான் எக்ஸ்ஐன்னு வரும். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். டெல்டா எஸ்க்கு என்ஐ லான் எக்ஸ்ஐன்னு வரணும். ஆமா, என்ஐ லான் எக்ஸ்ஐ ஆர் மட்டும் வரும், மைனஸ் ஆர். ஓகே, ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். ஓகே, லெட்ஸ் மூவ். ஓகே, ஸோ டேட்டா அனாலிசிஸ் உங்களுக்கு இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுறேன். டேட்டா அனாலிசிஸ் அது இந்த யூனிட்டுக்கான கொஷின் பேப்பர் அனுப்பிடுறேன். இதில் ஆல்ரெடி தெர்மோகிராமெட்ரிக் அனாலிசிஸ் டிஜிஎஸ் சிஸ்டம் ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ், அதே போல் குரோமட்டோகிராஃபி ஓல்டு சிலபஸ், அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது வந்து பிஜிடிஆர்பியில் புதிய பகுதி. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பாலிடெக்னிக் அண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பியில் இருந்த ஒரு பகுதி. ஓகேவா சார்?
எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 3-4 பேஜஸ் நடத்தினா எனக்கு இன்னும் நாளைக்கு ஒரு 1 hour இந்த கிளாஸ் முடிச்சிடும். இது ஒரு டே டைம்ல நான் இன்ஃபார்ம் பண்றேன், ஒரு 2 hours பிஃபோரா இன்ஃபார்ம் பண்றேன். அட்டன் பண்ணீங்கன்னா இது முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்த யூனிட் சனி ஞாயிறுல டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும், யூனிட் 5. ஓகே, ஸோ யூனிட் 5ல நீங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் நடத்த வேண்டியது எனக்கு ஒரு 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் போதுமானது. ஓகே, ஸோ டேட்டா அனாலிசிஸ் ஆர் எரர் அனாலிசிஸ்னு பேரு. ஓகே, இன் கெமிக்கல் அனாலிசிஸ்ல இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்றோம், எரர் வந்து. ஓகேவா? ஸோ எரர் ஃபைண்ட் அவுட் பண்றது. ஓகேவா? அப்போ எரர் எது மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக நம்ம லேப்ல ப்ராக்டிக்கல் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற வேல்யூக்கு நம்ம எரர் கால்குலேட் பண்ணுவோம். That means difference between measured value and true or known value. நம்ம ட்ரூ வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா ட்ரூ வேல்யூட கம்பேர் பண்ணுவோம். அதர்வைஸ் we call it a known value ன்னு அர்த்தம், measured value. The estimated uncertainty, அதில் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த வேல்யூல. That is estimated uncertainty in a measurement or experiment. Okay, that is more commonly errors are caused by faulty calibration or standardization or random variations or uncertainty in the result. ரிசல்ட்ல இருக்கக்கூடிய அன்சர்டினிட்டி ஆர் ரேண்டம் வேரியேஷன், நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ரேண்டமா இருக்குது, ஆர் ஸ்டாண்டர்டைசேஷன்ல சம் மிஸ்டேக் பண்றது, அளவு குறிக்கிறதுல ரீடிங் குறிக்கிறதுல சம் மிஸ்டேக் பண்றது, இதெல்லாம் இஸ் கால்டு காமன் எரர்ஸ். இல்லை நம்ம நிறைய டெஃபினிஷன் டேர்ம்ஸ் தெரியணும். கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான டெஃபினிஷன் டேர்ம்ஸ் இருக்கும் நிறையா. ஓகே, மீன்னா ரொம்ப சிம்பிள். மீன்னா சராசரி. ஓகே, ஆவரேஜ், மீன்றது ஆவரேஜ். த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு okay, the most widely used measure of central value is the mean. Okay, காமனா ஒரு 6 டேட்டா எடுக்கிறோம், 7 டேட்டா எடுக்கிறோம்னா அந்த மிடில் வேல்யூ வந்து நம்ம யூஸ்வலா ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு அரித்மேட்டிக் மீன் ஆர் ஆவரேஜ்னு பேரு. இது எப்படின்னா டோட்டல் சம் ஆஃப் த ரெப்ளிகேட் மெஷர்மெண்ட்ஸ், டோட்டல் மெஷர்மெண்ட் எத்தனையோ டிவைட் பை த நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இந்த செட்டு. ஓகே, இப்போ வேல்யூ வர வேல்யூ எல்லாம் கூட்டிட்டு எத்தனை வேல்யூ நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அத்தனை வேல்யூவெல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைட் பை என். எக்ஸ்ஐ